ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். இந்த ரெட் சட்னி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். முக்கியமாக நாங்கள் வந்து தோசைக்கு மோஸ்ட்லி இந்த சட்னி தான் நான் வைப்பேன். ஸோ என்னோட ஸ்டைலில் அந்த சட்னி எப்படி பண்ணுறன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் 2 ஸ்பூன் முழு நல்ல மிளகு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகணும். நமக்கு அந்த பூண்டுமே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2, 3 அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு கையளவு கருவேப்பிலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வருது. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ரெசிபியாக இருந்தாலுமே இந்த கருவேப்பிலை போட்டாலே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான் அந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். வத்தல் தூளுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 3-4 காய்ந்த மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை வந்து நல்லா ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் நறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ சுவையான ஆனியன் டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த சட்னி நம்ம இட்லி ஆர் தோசை கூட சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.